பெரியாரிலிருந்து ஒரு தத்துவ கொள்கை பெயராற்று தத்துவம், ஒரு பெரிய போர் முறை, போர் ஆயுதம், பேராயுதம். ஆகவே அது சென்னைக்கு உண்டு. ஒரு அடையாள குறிப்புக்காக நாம் சொல்றோம். எப்படி பிறந்த நாள்ங்கிறது ஒரு அடையாள குறிப்போ, மறைந்த நாள் என்பது ஒரு அடையாள குறிப்போ, ஒரு வரலாற்று குறிப்போ, அது போன்றது. அப்ப பெரியார் உடலால் மறைந்தாலும் அன்னையார் தலைமையிலும் சரி, இப்போதும் அந்த உணர்வு நீட்டுக்கொண்டே இருக்கு. ஆகவே இந்த இயக்கம் என்பது ஒரு துடிப்புள்ள மின்சாரம் மாதிரி. மின்சாரம் நல்ல அளவுக்கு பயன்படும், தவறான இடத்துல கைய வச்சா ஆளை காலி நினைக்கிறது தான். இந்த இயக்கம் பயன்படுகிற நேரத்துல பயன்பட்டு கொண்டிருக்கிறது. ஆனா ரொம்ப அலட்சியமா நினைத்து கொண்டு நான் எதிர்ப்பேன்னு சொல்லி யாராவது கைய வச்சா அவளுக்கு என்ன விளைவோ அது நடந்து கொண்டு எதுக்கா இந்த கொள்கையினுடைய வலிமை, தந்தை பெரியார் உருவாக்கிய அந்த திறசித்தம் நமக்கு திராவிட இயக்கத்தினுடைய ஒரு பக்கம் துவக்கம், திராவிடர் கழகம் தாய் கழகத்தின் இன்னொரு பக்கம் அதை பாதுகாக்கிற களம் காணக்கூடிய நிகழ்ச்சிகள். எனவே பல களங்களில் வந்திருக்கிறோம். இறுதி போரை நாம் இன்னமும் அடையவில்லை. அதுக்குத்தான் 26ல நடைபெறக்கூடிய பொது தேர்தலில் கூட எல்லாவற்றையும் சந்தித்து மீண்டும் திராவிட மாடல் ஆட்சி பதவிக்கு வர வேண்டும் என்று இருக்கிற, அது அவருக்காக அல்ல, நமக்காக அல்ல, மக்களுக்காக, எதிர்காலத்துக்காக, நம்முடைய மான வாழ்வு, நம்முடைய உரிமை வாழ்வு, நம்முடைய சுயமரியாதை, சமூக வாழ்வு நிலைக்க வேண்டும் என்பதற்காகத்தான். கொள்கை எதிரியில் இப்ப பெரியாருங்கிறது இப்ப பேசிடுவோம், தெளிவா பேசிடுவோம். பெரியார் அப்படிங்கிறது என்ன? நீங்க சமூக நீதி, பெண்ணிய உரிமை, சாதிய ஒழிப்பு, தீண்டாமை, இதெல்லாம் பெரும் விவாதம். ஆனா ஒண்ணு, பெரியாரை எதிர்த்தால், திராவிடத்தை எதிர்த்தால், திமுகவை எதிர்த்தால் ஆரியத்துக்கு அது ஆதரவாயிரும், ஆரியன் உள்ள வந்துருவான். இதானே பெரியார் அவர்கள் கடைசி வரை ஆரிய தலைமை. மூதறிஞர் ராஜாஜி அவரோட நட்போடு இருந்தாரு. ஆரிய தனிப்பட்ட கிணிப்பட்டெல்லாம் பேசக்கூடாது, கூட்டா இல்லையா கூட்டு. நீங்கள் அம்மா மணியம்மையை கல்யாணம் செய்ய வரும்போது எனக்கு சாட்சி கையெழுத்து போட வாங்கன்னு யார கூப்பிட்டீங்க? துணை கலைச்சது யார? ஆரியத்தை. இது சும்மா தனிப்பட்டதா? சரி, இதை விடுங்க. பேரறிஞர் அண்ணா என்கிற பெருந்தகை இங்க இருந்து வெளியில திமுக இருந்தா திராவிடர் கழகத்தின் வெளியில வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆரம்பிச்சு 1962 தேர்தலில் போட்டியிடும் போது மூதறிஞர் ராஜாஜி அவர்கள் தலைமையில் இருந்த சுதந்திரா கட்சியோடு கூட்டணி வச்சாரா இல்லையா? இப்ப எப்படி திராவிடம்னு பேசல, அந்த இதுன்னு பேசலன்னா ஆரியம் உள்ள வந்துடும். ஆரியத்தின் தோல் மேல எங்கை விட்டு கூட போன. அதை விட கொடுமை, இந்த பாரதிய ஜனதாவின் தாய் கழகமாக இருந்த ஜனசங்கோட கூட்டணி வச்சில இல்லையா? 1962 பேரறிஞர் அண்ணா என்கிற பெருந்தகை இந்த ஆரிய கட்சி, ஆரியம் உள்ள வந்துடும் திராவிடம்னு இல்லைன்னா அப்படின்னு சொல்ற நீங்க ஐயா ராஜாஜியோட கூட்டணி வச்சது ஏன்? பாரதிய ஜனதாவின் தாய் கழகம் அதோட ஜனசங்கோட கூட்டணி வச்சது ஏன்? திருப்பி அதே 1967 ஆட்சியை கைப்பற்றும் போது இதே மூதறிஞர் ராஜாஜியோட கூட்டணி வச்சு வென்றியலா இல்லையா? அப்ப ஆரியம் ஓட்டு இனிக்குது, ஆரிய கூட்டு இனிக்குது. நாங்க திராவிடத்தை எதிர்த்து ஆரியம் உள்ள வந்துருவான். தோல் மேல கைவிட்டே போய் முதலமைச்சர் நாற்காலியில உட்காரும் போது அது தெரியல. என்னது இது? பெரியாரை எதிர்த்தால் பிஜேபி, RSS எப்படி? நீங்க தான் எதிர்ப்பீங்க, நாங்க எதிர்க்க மாட்டோம். RSS பிஜேபி கோட்பாட எங்க முன்னவர்களா எதிர்த்ததில்லை, எங்களுக்கு அந்த தத்துவம் இல்லை. என்ன வள்ளலார் வைகுந்தரை விட நீ இந்த கோட்பாட்டை எதிர்த்து புரட்சி செஞ்சிட்டீங்க? யாராவது பேசு. வள்ளலார் வைகுந்தரை விட சீர்திருத்தவாதி இந்த மண்ணில் வேணாச்சு. இந்த கோட்பாட்டுக்கு எதிராக ஒரு கோட்பாட்டை உருவாக்கி சுத்த சன்மார்க்கம்னு ஒரு சமயத்தை கண்டவன் எங்க மூதாதை வள்ளலார். அன்பு வழி என்று ஒரு மார்க்கத்தை, மதத்தை உருவாக்கினவன் எங்க பாட்டேன் வைகுந்தர். சாதிய இழிவை தொடர்த்தி அவனை மாதிரி போராடினது உண்டா? வள்ளலார் மாதிரி போராடியது உண்டா? சொல்லுங்க நீங்க. பசியோடு என் மக்கள் இருக்கக்கூடாதான்னு அடுப்பில் பற்ற வைத்த இந்த நெருப்பு தான் எரியணும், வயிற்றில் பசி நெருப்பு எரியக்கூடாதான்னு அணைய விடாமல் பார்த்துக்கன்னு சொன்னதுக்காக 150 வருஷமா எரிஞ்சுக்கிட்டு இருக்க அந்த அடுப்பு. அப்படி ஒரு வேலையை தந்தை பெரியார் அவர்கள் செஞ்சது உண்டா சொல்லுங்க. என்னுடைய பேர்ல இருக்கிற கல்லூரிகளில் கட்டணம் வாங்காத கல்வி கொடுக்கணும்னு அது ஒண்ணு இருக்கா? கேள்வி. கோயிலுக்குள்ள நுழைய விடல, இப்பெல்லாம் சானா பையர் பார்த்தாலே தீட்டு உள்ள விடல. கோயில் நமக்கு தீட்டா, வெளியில வாடா. கடவுள் என்னடா? கண்ணாடிக்கு முன்னாடிடா, நீதான்டா கடவுள். பட்டையை எப்படி போட்டா? நாங்க சைவ மரபினர் இல்லடா, அவன் போட விட மாட்டான், நிமித்தி போடுறா. முட்டிக்கு கீழே வேட்டியை கட்டக்கூடாது,
அந்த துணியை தூக்கி தலையில கட்டா அவன் தான்டா புரட்சியாளன் இந்த மண்ணுல. என்னத்தை மாற்றத்துல பண்ணீங்க நீங்க? ஏய வள்ளலாரையும் வைகுந்தரனையும் போற்றல நீ. ஆ உண்ணா பெரியார், ஆ உண்ணா பெரியார். என்னது என்னது? சரி, பெரியாரின் சமூக நீதி கிடைச்சிருச்சுல, எதுக்குடாங்க ஐயா இன்னும் இடஒதுக்கீடு கிட்ட போராடிட்டு இருக்காரு? எதுக்கு வன்னியரெல்லாம் சேர்ந்து மரத்தை வெட்டி போட்டு ரோட்டை மறைச்சு போராட வேண்டிய தேவையே வந்தது? யார் சொல்றது இதுக்கு பதில்? இன்னும் இந்த 10.5 விழுக்காடு இடஒதுக்கீட்ட முன்னால நிறுவி தர முடியல. பெரியார் தான் சமூக நீதி நிலைநாட்டினார். எங்க நிலைநாட்டினார்? என்ன சமூக நீதி? எந்த சமூகத்துக்கு நீதி? எந்த சமூகத்துக்கு நீதி? உங்களுடைய அரசியல் பரிணாம வளர்ச்சியில் அதிகாரத்தில் இருக்கிற கட்சி தானே திமுக. திமுகவில் பெண்களுக்கு எவ்வளவு சம உரிமை? சட்டமன்றத்தில் எத்தனை சட்டமன்ற உறுப்பினர்கள்? எவ்வளவு அமைச்சரவையில் எத்தனை பெண்களுக்கு இடம்? நாடாளுமன்றத்தில் எத்தனை பெண்களுக்கு இடம்? என்ன இருக்குது? சும்மா பேச்சுக்கு பெண் உரிமை பெண் உரிமைனா, பெண் உரிமை பேச தமிழ் பேரினத்தில் ஒரே மகனுக்கு தான் உரிமை உண்டு. அது எங்கள் தலைவன் பிரபாகரனுக்கு தான் உண்டு. என்ன பெண் உரிமையை பெரியார் பேசினார்கள்? பாரதி பாடலையா? மாதர் சென்னை இழிவு செய்யும் மடமையை கொளுத்துவன் பேசலையா? சொல்லுங்க. பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் ஏற்ற வந்தோம். எட்டும் அறிவினில் ஆணுக்கு இங்கே பெண் இளைப்பெண்ண கான் என்று கும்மியடின்பார் நாம் பாரதி. என்ன 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 பேசிக்கிறீங்க நீங்க? நீங்க என்ன பேசிக்கிறீங்க? பிறர்மனை நோக்கா பேராண்மை சான்றோருக்கு அரணென்றோ ஆன்ற ஒழுக்கு. சான்றோருக்கு அரணென்றோ ஆன்ற ஒழுக்கு. எங்கள் மூதாதை வள்ளுவ பெருமகனார். நீங்க என் மனைவி நான் இருக்கும் போதே இன்னொரு ஆண்மகனோட இச்சைப்பட்டு உற வச்சுக்கிட்டு அதை குற்றம் என்று கருதக்கூடாதுன்னு மாநாட்டில் தீர்மானம் போட்டவர். இது பெண்ணை உரிமையில் வருதா? இப்ப சமூக நீதியில பொருளாதார அடிப்படையில் இடஒதுக்கீடையே எங்க ஐயா ஏற்க வேண்டியதாயிருச்சு. பிஜேபி காரணம் எங்க ஐயாவை சொல்லிட்டாரு, நம்ம அதோட கூட்டணி வச்சிருக்கோம், என்ன செய்யறாங்க? அப்ப கொள்கை சமரசம் செய்ய வேண்டியது வந்துருது பாத்தீங்களா? அப்போ உயிர் கொள்கை அந்த இதயமே நொறுங்கிருது இவங்களோட சேர்றதுனால. அது எதுல இருந்து இந்த உறுதியா நான் சொல்றேன்? எங்கள் முன்னத்தியர்கள், எங்க ஐயா, எங்க அண்ணங்க எல்லாரையும் பார்த்த பிறகுதான் இப்படியே இருந்து தோத்தாலும் சரி செத்தாலும் சரி இப்படியே இருந்து போராடி சாவமுடாங்கிறதுனாலதான் நான் வரல, என்னை விட்டுருங்கப்பா அந்த ஆட்டத்துக்குன்னு சொல்றது காரணம் தான். அதனாலதான் சொல்றேன். இப்ப வந்து சரி, இப்ப எங்க அண்ணன் மது ஒழிப்பு மாநாடு நடத்தினார்ல, ஏதாவது பெனிஃபிட் சொல்லுங்க தம்பி. அது மது பற்றி விழிப்புணர்வு கொடுத்தா அவன் நல்லா விழிச்சுக்கிட்டான். தனியா நின்னுதான் தம்பி. என்ன தம்பி நீங்க ஒரே நாள்ல படக்குன்னு வர்றதுக்கு விட்டலாச்சாரிய மந்திரக்குள்ள தம்பி. ஒவ்வொரு இலையாதான் அந்த மலர முடியும் தம்பி. நீங்க என்னைய முன்மாதிரி எடுக்க மாட்டீங்க. எனக்கு என்ன இருந்தது சொல்லுங்க தம்பி. எனக்கு இருந்தது ஒரே ஒரு பின்புலம், என் தலைவன். என் தலைவன் இந்த நிலத்துல யாரு உங்களுக்கு தெரியும்? டெரரிஸ்ட், பயங்கரவாதி, கொலகார, பேன், அதானே? அவரை தூக்கிக்கிட்டு இந்த மண்ணுல நின்று 1.1 தம்பி 4.5 லட்சம் வாக்கு வாங்கினமே 36 லட்சம் வாக்குக்கு 8 வருஷத்துல ஏறி இருக்கேன்னா அப்ப நீங்க எப்படி தம்பி? இது எப்படி நீங்க இதை யாரும் நீங்க பேச மாட்டேங்கிறீங்க? ஒண்ணு கிடையாது, ஒத்த பைசா கிடையாது. இப்ப கூட நீங்க எடுக்கிறதெல்லாம் போட விட மாட்டிய. ஏதாவது அதுல ஒரு பிரச்சனை வருதா? எதை திரும்ப திரும்ப விவாதத்துக்கு எடுக்க முடியுமா? அதெல்லாம் போடுவீங்க, காட்ட மாட்டீங்க. ஏன்னா நாங்க தமிழர்கள் தீண்டத்தகாத இனக்கூட்டம் இந்த மண்ணுல. அப்படி இருக்கும்போது ₹1 ஓட்டு காசு கொடுக்கல. ஒரு துண்டறிக்கை இங்க பாருங்க, 10,000 கொடுக்கறதுல 20,000 துண்டறிக்கை கொடுத்தா கூட 5,000 ஓட்டு எனக்கு வந்திருக்கும். 1 லட்சம் கொடுத்துருத்த கூட 1 லட்சம் துண்டறிக்கை கொடுத்தா கூட ஒரு 10,000 20,000 ஓட்டு வந்திருக்கும். அந்த அளவு கூட வக்கற்ற நிலைமையில நாங்க நின்று போராடினோம். 50 பேர் 10 பேர் 20 பேர் தான் ஓட்டு கேட்க போவோம். ஏனுங்க மொத்த பேரும் போற அளவுக்கு காசு கிடையாது. ஏன்னா வீட்டுக்கு வேலைக்கு போனாதான் அவங்க வீட்டுல பொண்டாட்டி பிள்ளைக்கு சோறு போட முடியும். அந்த நிலைமையில வேலை செஞ்ச என் மக்கள் தேடுறான்னா மாற்று அரசியலை தேடுற என் மக்களுக்கு எங்க இருக்கு மாற்று? இட்லி வேணாம்ங்க, தோசையும் வேணாம்ங்க, என்னதாப்பா இருக்கு? கூழ் இருக்கு, ஒரு கூழாவது இருக்கணும்ல. அப்புறம் இங்க இருக்கிறது 2 என்னவா இருக்கு? ஒண்ணு சனிய, இன்னொன்னு இளவு, ஒண்ணு பேய், இன்னொன்னு பிசாசு. இதை ஒரு 5 வருஷம் வச்சு வாழ்ந்துட்டு விவாகரத்து. இந்த கர்மம் இதை இந்த பிசாசை வச்சு 5 வருஷம் வாழ்ந்துட்டு விவாகரத்து. இப்போ ஒரு தேவதையை முன்னிறுத்தி தேடி வாப்பா சாமின்னு சொல்ல வேண்டியது இருக்கு. அதுதான் இங்க இருக்க பிரச்சனை. இப்போ இதுல வந்து இப்ப அவரே சொல்றாரு பாருங்க, நீங்க 30,000 ஓட்டு
திரும்ப திரும்ப இந்த புள்ள தோல்வியை பத்தி கவலைப்படாம போராட்டி 30-60 அது ஆகாத தம்பி. ஆகுமா ஆகாத? நீங்க சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. அதாவது என்கிட்டே சொல்றாரு, உங்களை மாதிரி போராடுறது என்னால முடியாது, நான் உறுப்பி, ஏன்னா அவர் 2 முறை இருந்துட்டாரு, அதனால நான் சட்டமன்ற உறுப்பினர் ஆகணும்னா, அப்ப அது என்கிட்ட தான் கேட்டாரு, நான் சட்டமன்ற உறுப்பினர் ஆகணும், அப்ப நான் என்ன செய்யணும்னு கேட்கிறாப்ல. அவர் ஒரு வாய்ப்பு கொடுக்குறாரு. ஒரு வாய்ப்பு ஏடிஎம்கே இருக்கு, இன்னொரு வாய்ப்பு டிஎம்கே இருக்கு. டிஎம்கேல எங்களுக்கு இனத்தை கொண்ட காங்கிரஸ் இது துரோகம் பண்ணது, இதோட போய் சேர்றதான்னு யோசிக்கிறார். சரிதான். ஆனா அங்கேயும் எங்க ஐயா இருக்காரு. யாரு? எங்க ஐயா இருக்காரு. எங்க ஐயா விட்டுட்டு வெளியில வந்துட்ட, நீ திருப்பி அந்த கூட்டணிக்கு போக முடியாது. எங்க ஐயா இருக்கும்போது நீ அந்த கட்சிக்கு அவசியம் இல்லை. வட மாவட்டத்தில் எங்க ஐயா விட வலிமையா இருக்கா, அப்ப அது ஆள் இல்லை, தேவையில்லை. அப்ப நான் என்ன சொல்றாரு, தினகரன் ஐயா கூட போட்டாங்கிறாரு. நான் கேட்ட தினகரன் ஐயா கூட போய் நீ ஆசைப்படுற எம்எல்ஏவா எப்படி ஆவேன்னு நான் கேட்கிறேன். நாங்க இப்படிதான் பேசிப்போம், அண்ணன் தம்பியை தானே இது. அப்ப நான் என்னதான் செய்யறது? எம்எல்ஏ ஆன்னு விரும்பிட்டேன், நீ இதுக்கே போ இல்ல, அது விமர்சனம் அப்படின்னா பேசாம இரு, விரும்பிட்டா போ. அதுக்கப்புறம் அதை தாங்கி தான் ஆகணும். இப்போ யார் அவர் போனதெல்லாம் யாரும் விமர்சிக்கல, அவர் தான் சொல்றாரு எனக்கு ஒன்றும் செய்யலைன்ட்டு. கேளு கேளு, எனக்கு தேர்தலுக்கு ஏதாவது கடலூருக்கு ஒரு ஏதாவது 10 லட்சமாவது கொடுத்து விடு அந்த 2 தொகுதிக்குன்னு. சிரிக்கிறாப்ல, என்கிட்ட போய் காசு சேர்க்கிறீ, 28 கோடி கடனா இருக்கேன்றாப்ல. என்ன சொல்ற? என்ன பண்ண சொல்றீங்க? இந்த தேர்தலில் நின்று நான் அவ்வளவு செலவாகி போச்சு, இடத்த வித்து கடனை கட்டிக்கிட்டு இருக்கேன்றது இது தேவையாது? அந்த 28 கோடியை அந்த தொகுதிக்கு செலவிட்டு போயிருந்திருக்கலாம். அது தெரிஞ்சு தவறு பண்ணும்போது எனக்கு என்னன்னா அநீதின்னு தெரியுது, அதுக்கு துணை நிற்க, ஒன்றும் ஒதுங்காது நின்றணும், துணை நிற்க கூடாது. அது தப்பாயிரும், அது பெரிய தப்பாயிரும்.